பசுமையாக மலர்ந்த காட்டின் மையத்தில் வலிமையான சிங்கம் சோகமாக கர்ஜித்தது. வேட்டைக்காரனின் வலையில் அது சிக்கியிருந்தது. முழு வலிமையுடன் போராடினாலும் எவ்வளவு போராடியதோ வலை அதே அளவுக்கு இறுகியது. ஒரு காலத்தில் யாராலும் சவால் செய்ய முடியாத அதன் பெருமை அந்த வலையின் முன் பலவீனமாக உணர்ந்தது. அப்போது காட்டின் நிழலில் இருந்து சிறிய எலி ஒன்று தோன்றியது. சிங்கத்தின் அச்சமூட்டும் தோற்றத்தை பொருட்படுத்தாமல் எலி தயங்காமல் மனதில் துணிச்சலுடன் அது அந்த சிக்கிய மிருகத்தின் அருகில் சென்றது. தன்னால் உண்மையிலேயே உதவ முடியுமா என்பது தெரியாமல் இருந்தாலும் முயற்சிக்க வேண்டும் என்ற மனசாட்சி அதற்குள் இருந்தது. சிறிய கூர்மையான பற்கள் கொண்ட எலி கயிறுகளை மெதுவாக கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் அதிர்ச்சியுடன் பார்த்தது. இத்தனை சிறியொரு உயிரினம் உதவி செய்ய முடியும் என நினைத்ததேயில்லை. ஆனால் எலி முழுமையாக கவனத்தை செலுத்தி சிங்கத்தின் சந்தேகத்தை விட வலிமையான உறுதியுடன் செயல்பட்டது. மெதுவாகவும் நிச்சயமாகவும் வலை தளரத் தொடங்கியது. சிங்கம் கயிறுகள் தளர்வதை உணர்ந்தது. கடைசி வலிமையான இழுத்தலுடன் அது விடுதலையானது. மீண்டும் காட்டின் அரசன் உயர்ந்து நின்றான். அந்த சிறிய எலியைக் கண்டு நன்றியுடனும் ஆச்சரியத்துடனும் பார்த்தான். அந்த நொடியிலிருந்தே சிங்கமும் எலியும் தனித்துவமான பந்தத்தை பகிர்ந்து கொண்டனர். முன்பு தன்னைவிடச் சிறிய உயிரினங்களை பொருட்படுத்தாத சிங்கம் இப்போது அந்த சிறிய எலியுடன் பக்கத்தில் நின்று நடந்தது. அவர்கள் உறவிற்குள் புதிய மரியாதை பிறந்தது. நாட்கள் கடந்தன. சூழ்நிலை மாறியது. ஒரு நாள் எலியே வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. இப்போது அதிகாரம் உடைய சிங்கம் மென்மையாக எலியை அந்த வலையிலிருந்து மீட்டது. நன்றியுடனும் பாசத்துடனும் எலி மேலே பார்த்தது. சிங்கத்தின் முகம் கருணையையும் பாதுகாப்பையும் வெளிப்படுத்தியது. வாழ்வால் நிரம்பிய அந்த காடு அவர்களின் பந்தத்தின் வளர்ச்சியை சின்னமாக காட்டியது. அந்த சிங்கம் அளவு கடந்த முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எந்த உயிரினமும் அற்பமல்ல. அந்த நாளிலிருந்து சிங்கமும் எலியும் மிகச்சிறந்த நண்பர்களாக தொடர்ந்தனர். கருணையின் சக்தியால் என்றும் இணைந்தனர். கதையின் நெறி என்னவென்றால், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எந்த கருணையான செயலும் வீணாகாது.